சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், நல வாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டு தீவனம் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற 2 உதவி ஆய்வாளர்களுக்கு SP பிரவீன்குமார் திரிபாதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, ராஜசேகர் ஆகியோர் பணி நிறைவடைந்ததை ஒட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்த நாளை முன்னிட்டு சுற்றுலா வளர்ச்சி கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்த நாள் விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சுற்றுலா வளர்ச்சி கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவில் அருகே அன்னதானம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், ராஜாராம், INTUC மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகள், அரசு உயரதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் செயல்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியில் இருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டது. இக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயரதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகர் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம்
திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் சுதானா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து 5 சவரன் தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா. இவர் நேற்று முன்தினம் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் முகமூடி அணிந்து வந்த 2 நபர்கள் கீதாவின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினார்கள். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கீதா கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள குரூப் பி பிரிவு பணியிடங்களை எம்பிசி இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவினர் மனு அளித்தனர். பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி அரசில் உள்ள குரூப் பி பிரிவில் 108 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இதில் தாங்கள் அறிவித்தது போல் எம்பிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே இப்பணியிடங்களை நிரப்பும் போது எம்பிசிக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப்குமார், சேதுபதி, வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், பன்னீர்செல்வம் உட்பட பாமக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க சுதேசி, ரோடியர், பாரதி ஆகிய பஞ்சாலைகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், மதுபானம் கொள்முதல், மதுபானம் விநியோகம் ஆகிய இரண்டும் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனி வாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களின் சுமார் 50,000 வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 1,00,000 மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்தவர் சூரிய பிரகாஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறினார். தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது, அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும், இல்லையென்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்த அவர் 45,000 ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதனை நம்பிய அவர் 26,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டையை சேர்ந்த தங்க பிரதீப். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறினார். கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்த ஓடிபி எண்ணை கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்.
காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தர கோரி மத்திய ரயில்வே இணை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு இந்து முன்னணி நன்றி தெரிவித்துள்ளது. காரைக்கால் பிரதான சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் சப்வே அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் சோமண்ணாவை நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணை அமைச்சர் சோமண்ணா காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்ப்பாதை அமைக்கப்படும் எனவும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவங்கப்படும் எனவும் உறுதி அளித்தார். இதனை வரவேற்று இந்து முன்னணி சார்பில் பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் அம்மையாரின் பெயரை சூட்ட முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.